தனுசு லக்னம். முக்கியமாக இந்த தனுசு லக்னம் போகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாபம் ஜாஸ்தியாக வேணும். ஓகேங்களா? எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து என்னுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எங்களுடைய அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அண்ணா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க துலா ஸ்நானம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னாவே இது சம்பந்தப்பட்ட பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த அக்கா தங்கச்சிக்குள்ள உறவு சரியில்லை, அண்ணன் தம்பிக்குள்ள உறவு சரியில்லை, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் அந்த செயல் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. செய்து பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். மகர லக்னம். மகர லக்னம் யாருக்கெல்லாம் போகுதோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடு மனை லாபம். நான் ஒரு வீடு கட்டிட்டேன், அதை வந்து எனக்கு லாபமாக, அதாவது அதை வாடகைக்கு விடணும்னு சொல்கிறவங்களும், அதே மாதிரி இந்த பூர்வீக தொழிலை என்னால் கரெக்டாக பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன், முழுமையாக என்னால் பண்ண முடியல, தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது. நான் நினச்ச மாதிரி என் வீட்டோட தன்மைங்கிறது இல்லை. அதே மாதிரி கடனுடைய அளவுங்கிறது பாக்கியமாக அது மாறிடுச்சு, அதிகமாக ஆயிடுத்து. அதுலேருந்தும் ஒன்று லோன் கிடைக்கணும்னு நினைப்பாங்க, இல்லைனா அந்த லோனை அடைக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு பாக்கியத்திற்காக ஒரு செயல் செய்யும்போது அது தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையை உடைக்கக்கூடியது அப்படிங்கிறது இங்கே ஒரு நிகழ்வு இருக்குது. செய்து பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும்.